ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோம்னே தெரியாமல் செய்துகிட்டே இருப்பாங்க. எதையாவது செய்யணும் அப்படி செய்கிறது தான் சில பேருக்கு என்ன வந்துடுது, பிரச்சனையாக வந்துடுது. சில பேர் எதையாவது செய்து 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 கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னா அடுத்தவங்க கெடுத்து பேசியாவது அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்தாவது வாழணும்னு நினைக்கிற ஒரு நிலைமைக்கு போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா தேவையானதை செய்யாமல் செய்ய வேண்டாததை போய் செய்யுது. நமக்கு செய்கிறதுக்கு எத்தனையோ வேலையை கர்த்தர் நமக்கு பைபிளில் எழுதி கொடுத்துருக்கிறார். நாம் அதை விட்டுட்டு வேண்டாததை போய் செய்கிறது. அதுதான் நம்ம வாழ்க்கையில் சில நேரம் ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த அனுதின கர்மத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் கூட ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, ஏன் இது வந்துச்சு, ஆண்டவர் இதை என் வாழ்க்கையில் அனுபவிச்சிட்டார் அப்படின்னா அதுக்கு என்னன்னு நீங்கள் கொஞ்சம் உட்கார்ந்து சிந்தித்து பார்த்தால் நமக்கு கிடைக்கிற விடை என்ன அப்படின்னா செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாததை செய்வது தான் நமக்கு. பொதுவாக முன்னாடி நான் ஒரு சபையில் அப்படி தான் சொல்லுவாங்க, செய்யத்தகாதை உமக்கு விரோதமாய் செய்தவங்கலாம் அறிக்கை எடுக்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அதனால் பிரயோஜனம் இல்லை. அப்போ செய்யத்தகாததை நம்ம செய்யாமல் இருக்கணும்னா செய்யத்தக்கதை செய்யணும். ஆண்டவர் எதை செய்யினாரோ சுருக்கமாக சொல்லப்போனால் ஆண்டவர் சொன்னதை செய்யலை அப்படின்னா பிசாசு நம்மளை அவன் ஆளுகைக்கு உட்படுத்தி வேற ஒரு வேலை செய்ய வைப்பான். அதை தான் பவுல் தன்னுடைய நண்பனுக்கு எழுதும்போது பிலோமனுக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறாரு. பிலோமோன் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறது. நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்து இயேசுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். பார்த்தீங்களா, பிலோமனுக்கு அவர் எழுதும்போது நீ செய்யத்தக்கதை செய்துதான் ஆக வேண்டும், ஒனேசிமுவை சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அன்பின் மன்றாட்டை அவனுக்கு வைக்கிறான். அவன் சொல்ல, எனக்கு அதிகாரம் இருக்கியா, நான் ஊழியக்காரன், நீனு என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளை தான், அதனால் நீ செய்யத்தக்கதை நான் என்ன செய்யலாம், கட்டளையிடலாம், ஆர்டர் போடலாம், செய்தான் ஆகணும் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, மன்றாடுகிற நம்ம ஆண்டவர் அப்படி தான் செய்தார். பைபிள் எழுதி கொடுத்து இதை எப்படி நட அப்படிங்கிறார். நாம் இதை விட்டுட்டு தேவையில்லாதவன் சொல்கிறதெல்லாம் என்ன செய்கிறோம், செய்யட்டும். ஒழுங்காக நம்ம சர்ச்சை போனால் அன்றைக்கி தான் ஜவுளி கடைக்கு போகிறோம், அன்றைக்கி தான் கல்யாணம் வீட்டுக்கு போகிறோம், அன்றைக்கி தான் தேவையில்லாத விஷயங்கள்லாம் போயிட்டு செய்துட்ருக்கோம். அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த பிறகு ஆண்டவரை போட்டு பாடாப்படுது, பாஸ்ட்டை போட்டு அவனும் உபவாசம் பாஸ்டரும் உபவாசம். அதாவது செய்யத்தகாத செய்யணும், சுகமே இல்லை அப்படின்ட்டு அறிக்கையிட்ட கதையாக இருக்குது. அது நமக்கு தேவையில்லைங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஆண்டவர் நமக்கு தவறான காரியத்தை அனுமதிப்பாரா கிடையாது. நம்ம தான் செய்யத்தகாத விஷயத்தை என்ன செய்திருக்கிறோம். சவுல் பாருங்க, தேவையில்லாத பண்ணி வாழ்க்கையில் அழுந்து போனான். ஆனால் தாவீது கர்த்தருக்கு பிரியமானதை கேட்டு செய்தான். தாவீது ராஜ்யம் இன்னைக்கு வரைக்கும் நடக்கும். சவுல் சாப்டர் க்ளோஸ் ஆகிட்டு பார்த்தீங்களா. இளையகுமார ஒரு நேரத்தில் தேவையில்லாத செய்தான். புத்தி வந்தபோது செய்யத்தக்கதை செய்தான். அப்பாட்ட போட்டால் மன்னிப்பு கேட்டால் ஒழுங்காக வீட்டில் உட்கார்ந்தான், ஆண்டவரோடு தகப்பனோடு வந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறோம், செய்யக்கூடியது நமக்கு பைபிள் தான். அதனால் ஆண்டவருக்கு பிரியமாக நடங்க. இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப உங்களுக்கு தந்து உங்களை நடத்தும். காட் பிளஸ் யூ.